Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம ஒரு unboxing plus ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு நான் என்ன unbox பண்ணிட்டு இருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா மேயரோட grill pan வந்து unbox பண்ணிட்டு இருக்கேன். இந்த grill pan வச்சு இன்னைக்கு நாம ஒரு chicken grill ரெசிபி வீட்ல எப்படி செய்யறது அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். இந்த grill pan பாத்தீங்கன்னா மாயரோடது 28 சென்டிமீட்டர் இது. நல்ல ஒரு 3 chicken breast pieces நம்ம வெச்சு வந்து ஒரே நேரத்துல grill பண்ணலாம். அந்த அளவுக்கு பெருசு. இதுலயே வந்து சின்ன சைஸும் இருக்கு. மாயரோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து 100% டாக்ஸின் லெட் அப்புறம் காட்மியம் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து 100% சேஃப் நம்மளோட ஹெல்த்துக்கு. இதோட நான்ஸ்டிக் கோட்டிங் பார்த்தீங்கன்னா FDA அப்ரூவ்டு. அதே மாதிரி ஹேண்டில் எல்லாமே வந்து ஃபினோலிக் ஹேண்டில் அப்படின்றதுனால இது வந்து சூடாகாது. இது ஹேண்டில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து grill press ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து grill press வந்து ஒரு 10 மில்லிமீட்டர் வரைக்கும் இது ஒரு திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். இது வச்சு நம்ம வந்து grill marks வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். சிக்கன் grill ரெசிபி செய்யறதுக்கு இங்கே நான் வந்து 500 கிராம்ஸ் வரைக்கும் சிக்கன் breast எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கலந்த தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கலந்த தூள் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி இதில் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டொமேட்டோ பியூரையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிடுங்க. இந்த மசாலா பேஸ்ட்டை நம்மளோட சிக்கன் பிரெஸ்ட் பீசஸில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோக் வச்சு நல்லா இந்த சிக்கன் பிரெஸ்ட்டில் இந்த மாதிரி போக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதுனால நம்ம அப்ளை பண்ண போகிற மசாலா வந்து உப்பு காரம் நல்லா வந்து இதில் இறங்கியிருக்கும். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி மசாலாவை ஜஸ்ட் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இப்போ நம்மளோட மசாலாவை எடுத்து நல்லா இந்த சிக்கன் பிரெஸ்ட்டில் 4 பக்கமும் படுற மாதிரி தடவிக்கோங்க. 2 பக்கமும் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் 1 hour மேக்ஸிமம் 2 hours வரைக்கும் இதை நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இப்போ நான் இந்த grill pan எடுத்து சூடு பண்ணுறேன். grill panல ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு ப்ரஷ் வச்சு 4 பக்கமும் நல்லா எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கிரில்லிங் பண்ணுறதுனால என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடில் நல்ல ஒரு ப்ரௌனிங் டேஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சிக்கன் தான் grill பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து பேட்டிஸ், ஃபிஷ், பொட்டேட்டோ, பர்கர்ஸ், சாண்ட்விச், அப்புறம் டிக்கீஸும் வந்து நம்ம grill பண்ணலாம். grill பண்ணுறதுனால நம்மளோட சிக்கனில் வந்து நம்மளுக்கு எக்ஸஸ் ஆயில் வந்து போயிடும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து ஆயிலியாக இல்லாமல் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை நல்லா வேக விடுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து grill மார்க்ஸ் பட்டிருக்குன்னு. நான் வர்டிக்கலாக வச்சதுனால நீளமாக இருக்குது. ஹொரிசாண்டலாக வச்சுருந்தேன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த மார்க்ஸ் இன்னும் அழகாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு பேனில் ஏற்கனவே இருக்கிற எண்ணெயை ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்மளோட சிக்கன் பிரெஸ்ட் பீசஸ் மேலே இந்த மாதிரி தடவிக்கோங்க. இதுக்கு மேலே நான் வந்து இதில் எண்ணெய் ஊற்றவே இல்லை. இதில் இருக்கிற எண்ணெயிலே வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா நான் வந்து grill பண்ணிட்டேன். ஸோ grill pan யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்க்கலாம். இது இவ்வளோ பெரிய சிக்கன் பீஸை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தோம் அப்படின்னா வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் வந்து நம்மளுக்கு காலியாயிருக்கும். ஆனால் நான் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணி இதை வந்து சூப்பராக grill பண்ணி எடுத்துட்டேன். இந்த grill ப்ரெஸ்ஸை வச்சு நம்ம வந்து நல்லா grill மார்க்ஸ் படுற மாதிரி நல்லா இதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 to 3 minutes நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டு இந்த மாதிரி திருப்பினீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் grill வந்து தயாராகிடுச்சு பாருங்கள். சைட்ஸில் உங்களுக்கு வேகாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நல்லா grill ப்ரெஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். சைட்ஸும் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துடும்.
இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கிச்சனில் டே டு டே லைஃப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாஷாஸ் கிச்சனுக்கு கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட் கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. 15% வரைக்கும் உங்களுக்கு இதில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த grill ப்ரெஸ் பண்ணுறதுனால சைட்ஸும் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துடும். ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்மளோட சிக்கன் grill தயாராகிருச்சு. இதே மாதிரி சிக்கன் grill ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி grill pan யூஸ் பண்ணி அடுத்து என்ன ரெசிபி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற உங்களோட சஜஷனை கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கொடுங்க. சிக்கன் பீசஸ் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருந்துச்சு. தயிர் போட்டு 1 மணி நேரம் இதை நம்ம மேரினேட் பண்ணியிருந்தோம் அப்படின்றதுனால இந்த சிக்கன் பீசஸ் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருந்துச்சு. டிக்கீஸ் வந்து நான் ஏற்கனவே grill பண்ணி ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.